வணக்கம், தமிழ் வணிகம். இந்த வீடியோவில் நம்ம ஜீரோதாவில் எப்படி வாட்ச் லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நிறைய ஈஸியான மெத்தட்ஸ் இருக்குது ஜீரோதாவில் வாட்ச் லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு. வாட்ச் லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன யூஸ்ன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு நம்மளோட ஃபேவரட்டான ஸ்டாக்ஸை மானிட்டர் பண்ணிக்கலாம் ஈஸியாக. செகண்ட் ரியல் டைம் ட்ராக்கிங், என்னென்ன போயிட்டுருக்கு, என்ன ரேட்ஸ் போயிட்டுருக்குன்னு பார்க்கலாம். தேர்டு நம்ம டக்குன்னு பை ஆர் செல் பண்ணலாம், விச் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ட்ரேடர்ஸ். அண்ட் ஃபோர்த் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட். நம்ம போர்ட்ஃபோலியோவில் என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்கோ அதோட கரண்ட் லைவ் ரேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம வாட்ச் லிஸ்ட் யூஸ் பண்ணுறோம். பட் இந்த வாட்ச் லிஸ்ட் எப்படி எஃபிஷியண்ட்டாக மேக் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நம்ம போர்ட்ஃபோலியோவே இருக்கும். பிகாஸ் நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்கணும்னா ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம வாங்குவோம். அப்போ தான் அதை ட்ராக் பண்ணுவோம், நல்ல ப்ரைஸ்க்கு வாங்க முடியும். ஸோ எப்படி நம்ம வாட்ச் லிஸ்ட் மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் என்னோடய ஜீரோதா அக்கௌண்ட்டில் நான் இப்போ இருக்கேன். இப்போ ஜீரோதாவில் எப்படின்னா ஏர்லியராக 40 ஸ்டாக்ஸ் தான் பண்ண முடியும். பட் இப்போ 250 ஸ்டாக்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு வாட்ச் லிஸ்ட்டில். நான் நம்ம வாட்ச் லிஸ்ட் 2ல் இருக்கேன். ஆல்ரெடி வாட்ச் லிஸ்ட் 1ல் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ 2லேருந்து நம்ம பண்ணலாம். இப்போ ஜீரோதாவில் எப்படின்னா நீங்கள் குரூப்பாக கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணுறேன். எக்ஸாம்பிள் ஃபார் ஆட்டோ ஸ்டாக்ஸ் மட்டும்தான், ஆட்டோமொபைல் ஸ்டாக்ஸ். ஸோ ஐ கேன் டைப் ஆட்டோ, க்ரியேட் பண்ணிட்டேன். ஆட்டோன்னு ஒரு குரூப் க்ரியேட் ஆகிடுச்சு. இதுக்கு கீழே நான் எனக்கு பிடிச்ச ஸ்டாக்ஸை க்ரியேட் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். லைக் மாருதி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா மாருதி சுசுகி ஆஃப் இந்தியா வந்துடும். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு இந்த ப்ளஸ் பட்டன் ஆட் பண்ணிங்கன்னா அது ஆட் ஆகிடும். அகெயின் இப்போ மஹேந்திரா. ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் நான் ரெக்கமெண்ட் பண்ணல, ஜஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். எந்த ஒரு ஸ்டாக் வாங்குறதுக்கு முன்னாடியாக இருந்தாலும் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு அப்புறம் வாங்குங்க. ஸோ மஹேந்திரா ஆட் பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி டிவிஎஸ் இருக்குது, டிவிஎஸ் மோட்டார்ஸ் கம்பெனி. ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ்க்கு நான் ஜஸ்ட் ஆட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் டிவிஎஸ் ஆட் பண்ணல, ஜஸ்ட் ப்ளஸ் பட்டன் பண்ணால் மட்டும்தான் ஆட் ஆகும். அப்புறம் எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் எல்லாம் ஆட் ஆகிடும். ஸோ இது ஆட்டோமொபைலில் நம்ம இப்போ 3 ஸ்டாக்ஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். அகெயின் உங்களுக்கு இப்போ டிஃபென்ஸ் செக்டரில் ஏதாவது ஸ்டாக்ஸ் பண்ணணும்னா டிஃபென்ஸ்னு போடலாம். ஒரு குரூப் க்ரியேட் பண்ணிட்டு அப்புறம் அந்த குரூப்புக்கு கீழே இப்போ ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் ஹெச்ஏஎல் ஆட் பண்ணலாம். ஸோ ஹெச்ஏஎல்லில் போய்ட்டு ப்ளஸ் பட்டன் அமுத்தினா மட்டும்தான் அது ஆட் ஆகும். அப்புறம் பிஇஎல், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். ஸோ இந்த மாதிரி சில ஸ்டாக்ஸ் இருக்குது டிஃபென்ஸ்லேயும். இன்னும் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. நான் ஒரு லிஸ்ட் வச்சுருக்கேன். பட் உங்களுக்கு இந்த லிஸ்ட்டு வேணுன்னா சொல்லுங்கள், நான் அதையும் அப்லோட் பண்ணுறேன் நான். அகெயின் இப்போ ஏர்லைன் கம்பெனிஸ் வேணும்னா நீங்கள் ஏர்லைன்னு ஒரு குரூப் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக க்ரியேட் பண்ணி உங்களுக்கு தேவையான ஸ்டாக்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது இங்கே மேனுவலாக பண்ணலாம். பட் இதுவே ஜீரோதாலேயே சில வாட்ச் லிஸ்ட் இருக்குது. ஸோ அதை எப்படி க்ரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த வாட்ச் லிஸ்ட்லேயே லோவராக ப்ளஸ் பட்டனோட ஒரு சிம்பிள் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கவர்னு வரும். இது மை லிஸ்ட். ஸோ மை லிஸ்ட்டில் நம்ம செகண்ட் ஒன்று ஆட்டோன்னு வச்சுருக்கோம். ஸோ ஆட்டோவில் இருக்குது. வேணும்னா அந்த வாட்சஸ் 2, 3 கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைக் இது ஐடின்னு வச்சுக்கலாம். ஐடி ஸ்டாக்ஸ் மட்டும் அதில் போடலாம். ஸோ ஜீரோதாலே பார்த்தீங்கன்னா நிறையா அவங்களே ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இனிஷியலாக இருக்கிறது நான் டெலிட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ எப்படி நம்ம ஜீரோதாலே ப்ரீடிஃபைன்டாக இருக்க லிஸ்ட்டை ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அந்த ப்ளஸ் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதில் டிஸ்கவர்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ நிஃப்டி 50 குரூப்டு பை செக்டர்னு இருக்குது. அது வேணாலும் ஆட் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நிஃப்டி 50 குரூப்டு பை செக்டர் நான் அதை ஆட் பண்ணுறேன். ஆட் டு மை லிஸ்ட் கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் நிஃப்டி 100 இருக்குது, நிஃப்டி 200 இருக்குது. நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். நிஃப்டி லார்ஜ் மிட் கேப் 250 குரூப்டு பை செக்டர்னு இருக்குது. ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ராவாக ஒரு வாட்ச் லிஸ்ட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி லார்ஜ் மிட் கேப் 250 குரூப்டு பை செக்டர்னு இருக்குது. ஸோ ஆட்டோமொபைலில் ஒரு 20 கம்பெனிஸ் இருக்குது. அட் தி சேம் டைம் கேபிட்டல் குட்ஸில் 27 கம்பெனிஸ் இருக்குது. கெமிக்கல்ஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அதுவே நம்மளுக்கு செக்டரை பிரித்து அதுவே நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நம்மளுக்கு தேவையான ஸ்டாக்ஸை மானிட்டர் பண்ணிக்கலாம். ஈஸியாகவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் செக்டர்னு குரூப் பண்ணியிருக்கனால நம்மளால் ஈஸியாக அதை வாட்ச் பண்ண முடியும். ஸோ நம்மளுக்கு ஹேண்டில் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம் அதில். இப்போ நம்ம ஆட் பண்ண எல்லா ஸ்டாக்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ண உடனே மை லிஸ்ட்டில் நம்ம இப்போ அதர்ஸில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 grouped by sector, நிஃப்டி லார்ஜ் மிட் கேப் 250 by sector, நிஃப்டி மைக்ரோ கேப் 250. ஸோ இந்த மாதிரி வேணும்னா நம்ம
எல்லாமே இங்கே இருக்குது. வேணுங்கிறப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணி. ஸோ அது மாதிரி உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டிஸ்கவரியில் போனீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நிஃப்டி ஐடி, நிஃப்டி ஆட்டோ, நிஃப்டி எஃப்எம்சிஜி, நிஃப்டி ரியாலிட்டி, ஸோ எல்லாமே இருக்குது. ஸோ இந்த வீடியோவை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி ஈஸியாக நீங்கள் உங்களுக்கு தேவையான வாட்ச் லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம் அண்டு உங்களோட ஃபேவரட்டான ஸ்டாக்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நான் எந்த ஸ்டாக்ஸை ரெக்கமெண்ட் பண்ணல. எந்த ஸ்டாக்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி இருந்தாலும் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் a nice day.